ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. 2-3 பேர் நாமத்தினாலே இங்கே குடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வருவேன் என்று சொன்ன தேவன் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உமக்கு கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை தெரிந்து கொண்ட கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை தகப்பனே. துதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் தகப்பனை போற்றவும் ஆண்டவரே, நீ தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த நாள் முழுவதும் எங்களை கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்கள் நாவினாலும் எங்களுடைய செய்கையினாலும் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களினாலும் நாங்கள் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே, உமது நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எப்படி பரிசுத்தராய் இருந்தீரோ அதே போல கூட கர்த்தாவே நாங்களும் உம்முடைய பரிசுத்தமான வழியிலே நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு வார்த்தையினாலே பலப்படுத்துங்க. ஒரு வார்த்தையின் வழியா எங்களோட பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை கேட்பவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒரு சத்தியத்தை நாங்கள் கடைபிடிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே உறுதியாய் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. துதி மகிமை எல்லாம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். லூக்கா 8வது அதிகாரம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி, இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் நிறைய பட்டணங்களும் நிறைய கிராமங்களுக்கும் பிரயாணம் பண்ணி, அப்ப இங்க அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை பாக்குறோம். சுவிசேஷம் அறிவிக்கும்படியா அவர் நிறைய பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு பிரயாணம் பண்ணி போறத பாக்குறோம். கடினமான உழைப்பு அப்படின்றத பாக்குறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். 12 அப்போஸ்தலர்களும் அவரோடு கூட இருந்தாங்க. அவர் பிரயாணம் பண்ற பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் அவரோடு கூட போனாங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் சில பெண்களுக்கு அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்திருந்தாரு. நோய்களை சுகமாக்கி இருந்தாரு. அந்த பெண்கள் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாள். இந்த மகதலேனாள் மரியாள் கிட்ட இருந்து 7 பிசாசுகளை இயேசு கிறிஸ்து நீக்கி இருந்தாரு. அப்ப எவ்வளவு பெரிய விடுதலைன்னு பாருங்க. அப்படிப்பட்ட மரியாள், மகதலேனாள் மரியாள், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும், அரண்மனையில வேலை பார்க்கிற கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள் சூசன்னாள், தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும், தங்களோட பணத்தினால அவருக்கு ஊழியம் செய்த நிறைய பெண்களும் அவருடனே இருந்தார்கள். நிறைய பெண்கள் அவரோடு கூட அவருடைய ஊழியத்துல கூட இருந்தாங்க. சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடின போது அவர் உவமையாக சொன்னது. இப்ப நிறைய திரளான கூட்ட ஜனங்கள் அவர்கிட்ட வர்றாங்க. அப்ப அவர் ஒரு உவமையை சொல்றார். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. விதைக்கிறவன் நிறைய விதைகளை விதைக்கிறான். அதுல சில விதைகள் ரோட்டுல பாதையில விழுந்துருச்சு. அதை என்ன செஞ்சுச்சு? ஆகாயத்து பறவை கொத்திட்டு போயிடுச்சு. இப்ப அந்த விதை பலன் தர முடியாம போயிருச்சு. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததனால் உலர்ந்து போயிற்று. 2வது இடம் கற்பாறை. இடம் வழி அருகே பாதையில விழுந்துச்சு. 2வது கற்பாறையின் மேல விழுந்துச்சு. அது முளைத்த பின் அந்த விதை முளைச்சிச்சு. ஆனா ஈரம் இல்லாததுனால உலர்ந்து போயிடுச்சு, காஞ்சு போயிடுச்சு. தண்ணி இல்லாதனால காஞ்சு போயிடுச்சு. 3வது சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளு இருக்கிற இடத்துல 3வது இடம் பார்க்கிறோம், முள்ளுள்ள இடம். அங்க விதைத்த விதை முள் கூட வளர்ந்தது. அந்த விதை வளர்க்கிறதோடு கூட முள்ளும் சேர்ந்து வளர்ந்துச்சு.
அந்த முள்ளு வந்து அதை நெருக்கி போட்டது. முள்ளு செடி ரொம்ப வேகமா வளர்ந்து இந்த விதைய வந்து அப்படி நெருக்கி போட்டுருச்சு. அந்த விதை வந்து பலன் கொடுக்காம போயிருச்சு. இந்த 3 விதையுமே பலன் தரல, வேஸ்டா போயிருச்சு. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100ஆக பலன் கொடுத்தது. இப்ப சில விதை நல்ல நிலத்துல விழுகுது, அது வந்து என்ன செய்யுது, ஒரு விதையில இருந்து 100 பலன் கிடைக்குது. 100% பலனு அது கொடுக்கக்கூடியதா இருக்கு. முழுமையான பலனை நல்ல நிலத்துல விதைத்த விதையின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். எல்லாருக்கும் இதனோட அர்த்தம் புரியாது. கேட்கிறதுக்கு காது இருந்துச்சுன்னா கேட்கிறவனை தெரிந்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். சீஷர்கள் வந்து தனியா அவர்கிட்ட நீங்க சொன்ன இந்த உவமையோட கருத்து என்னன்னு கேட்டாங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவைகள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. இப்ப உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தோட ரகசியம் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்கிறேன். ஆனா மற்றவங்க வந்து பார்த்தா கூட அவங்களுக்கு தெரியாது, கேட்டா கூட அதை உணர்வடைய முடியாதபடிக்கு அவைகள் உவமைகளாக இருக்கு. அப்ப அவருடைய சீசர்களா அவரிடத்துல வந்து நம்ம வந்து வேதத்தை கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம வந்து என்ன செய்யறோம், காண்கிறவர்களாகவும் உணர்வடைகிறவர்களாகவும் இருப்போம் அப்படின்றத பாக்குறோம். அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். அந்த விதைக்கப்பட்ட விதை வந்து கர்த்தருடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்கள். வசனத்தை கேட்கிறவங்க எல்லாம் யாரு? வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. அவங்க விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். வசனம் எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் போது அது நமக்கு ரட்சிப்பை கொடுக்குது. ஆனா பிசாசு என்ன செய்யறான், அந்த வசனத்தை பலன் தர முடியாதபடிக்கு அப்படி எடுத்துட்டு போட்டுறான். அப்ப இருதயத்துல நம்ம வசனத்தை வைத்து கொள்ளணும் அப்படின்றத கற்றுக்கொள்றோம். பிசாசு எடுத்துட்டு போக வழி அருகே விழுந்துச்சுன்னா அது அப்படி பிசாசு எடுத்துட்டு போயிடுவான். 2வது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப 2வது டைப் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, வசனத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆகினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இவங்களுக்குள்ள என்ன இல்ல, கற்பாறையில விழுந்ததுனால வேர் வந்து உள்ள போய் ஸ்ட்ராங்கா நிலைச்சிருக்கல, காஞ்சு போயிட்டாங்க. வெயில் வந்த உடனே காஞ்சி போற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிறாங்க. சோதனை காலத்துல இவங்களால உறுதியா நிற்க முடியல, பின்வாங்கி போகிறார்கள். இத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவங்க ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே ஏன் ஏன் நான் ஆண்டவரை தானே ஆண்டவர்கிட்ட தானே ஜெபம் பண்றேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சுறாங்க, பின்வாங்கி போயிடறாங்க. ஆனா நம்ம வந்து எந்த கஷ்டத்திலையும் கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்ற விசுவாசத்துல நிலைத்திருந்து நம்ம வந்து ஜெயம் பெற்றவர்களா வாழ அழைக்கப்படுகிறோம். 3வது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இது யாரு அப்படின்னு சொன்னா, வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறாங்க. வசனத்தை விதை வந்து 3 இடத்துலயுமே விதைக்கப்பட்டது. வசனத்தை 3 பேருமே கேட்கிறாங்க. 3 விதமான மக்களும் வசனத்தை கேட்கிறாங்க. கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இப்ப வசனத்தை கேட்டுட்டு
உடனே போய் உலக கவலை, உலக கவலை, உலக பிரகாரமான கவலை, எனக்கு நல்ல வேலை இல்லையே, திருமணம் ஆகலையே, இப்படி ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை, நான் என்ன செய்வேன் இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கவலைகள்ல, உலக கவலைகள்ல சிக்கும் போது அந்த வசனம் நமக்குள்ள பலன் கொடாம போயிரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா வேத வசனம் நமக்குள்ள பலன் தர முடியாம போயிரும். அடுத்து ஐஸ்வர்யம், சிற்றின்பம், உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் பின்னாடி நம்ம போனோம்னா ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள கிரியை செய்யாது. சிற்றின்பம் அப்படின்னு சொல்றப்ப இப்ப ரொம்ப நேரம் டிவி பாக்குறது, அல்லது ரொம்ப நேரம் உலக காரியங்களை பேசிட்டு இருப்பது, சின்ன சின்ன காரியங்கள்ல ஆண்டவரை விட்டு தூரமா போறது, சிற்றின்ப வசனத்தை கேட்டவங்க சிற்றின்பங்கள்ல ஈடுபடும் போது அந்த வசனம் அவங்களுக்குள்ள இருந்து எடுபட்டு போயிரும். இப்ப வசனத்தை கேட்டுட்டு வந்து டிவியை ரொம்ப நேரம் பார்த்தோம்னா அந்த வசனம் நமக்குள்ள என்ன செஞ்சிடும், மறந்து போயிரும். அப்ப சிற்றின்பங்களால நெருக்கப்படக்கூடாது. அப்ப அந்த வசனம் வந்து நம்ம என்ன செஞ்சிரும், பலன் கொடாம போயிரும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இப்ப கடைசி 4வது நிலம், இந்த மேல சொல்லப்பட்ட 3 நிலமுமே பலன் கொடாம போயிடுச்சு. இந்த 4வது நிலம் நல்ல நிலத்துல வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து. நம்மளோட இருதயம் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும், அந்த வசனத்தை உண்மையா ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். அந்த உண்மையும் நன்மையுமான இருதயம், நல்ல இருதயமா இருக்கணும். அப்ப நம்மளோட இருதயத்துக்குள்ள அந்த வசனத்தை காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனம் நமக்குள்ள உடனே வந்து மாற்றத்தை கொண்டு வராது. அந்த பொறுமையோடு அந்த வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது அது மிகுந்த பலன் கொடுக்கிறதா இருக்கும். பொறுமை வந்து நமக்குள்ள பூரண கிரியை செய்ய கடவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப நம்ம அந்த வேத வசனம் நமக்குள்ள பலன் கொடுக்கிறதா இருக்கணும். இருதயத்துல அந்த வசனத்தை காத்து கொள்ளணும். பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான். ஒரு விளக்கு இருக்குன்னா, இப்ப நம்ம லைட் இருக்கு, அந்த காலத்துல விளக்கு வச்சிருந்தாங்க. அந்த விளக்க ஒரு பாத்திரத்தால மூடுனா அந்த விளக்க அணைந்து போயிரும், வெளிச்சம் யாருக்கும் வர முடியாம போயிரும். கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டார்கள். அந்த வெளிச்சம் வெளியே வராம ஒரு கட்டிலு கீழே வச்சா அது மறைக்கப்பட்டுரும் அந்த வெளிச்சம். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு, அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறவங்க அந்த வெளிச்சத்தை பார்க்கணும்னா அந்த வெளிச்சத்தை அந்த விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்டு மேல உயரமான இடத்துல வைக்கும் போது அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இது என்ன அப்படின்னா, இப்ப வந்து வேதத்துல உள்ள ரகசியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தோட ரகசியத்தை அறிந்து கொண்டவங்க அதை மூடி வைக்க கூடாது. அது எல்லாருக்கும் பிரகாசிக்கிற மாதிரி உயரமான இடத்துல எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதத்துல அத சொல்றவங்களா இருக்கணும். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தோட ரகசியங்கள் எல்லாம் மறைபொருள் கிடையாது. அது வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரியக்கூடியது. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நம்ம கேட்கிறத, வேத வசனத்தை கேட்கிறத, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேட்கிறத ரொம்ப கவனிக்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவன் அப்படின்னு யாரு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்தவர்கள், அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம அறிந்தவர்களா இருந்தோம்னா இன்னும் அதிகமான ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறவராய் இருப்பாரு. இல்லாதவன் எவனோ, யாரு அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை அறியாதவங்களா இருக்காங்களோ அவன் தனக்கு உண்டானதென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். தனக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறானோ அது கூட எடுத்துக்கொள்ளப்படும். அவன் ஒன்றுமில்லாமல் போயிடுவான்.
அவனால தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்றத கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் அலைந்து திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்திய பிரசங்கித்தார். அந்த நற்செய்தி என்ன? யோவான் 3வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம் அப்படின்றதுதான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தோட நற்செய்தி. அதை பிரசங்கித்து வந்தார். அவரோடு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. நிறைய பெண்கள் வந்து அவரால் விடுதலையாக்கப்பட்ட பெண்கள், சுகமாக்கப்பட்ட பெண்கள், 7 அசுத்தாவி பிடித்திருந்து விடுதலை பெற்ற மகதலேனாள், மரியாள், யோவன்னாள், சூசனாள், இன்னும் தங்களோட ஆஸ்திகளால தேவனுக்கு ஊழியம் செய்த பெண்களும் அவரோடு கூட இருந்தாங்க. நம்மளும் கூட ஆண்டவரோடு அவரிடத்திலிருந்து விடுதலை பெற்ற நம்ம அவரோடு கூட இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த இதுல கற்றுக்கொள்றோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட திரளான கூட்ட ஜனங்கள் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் ஒரு உவமையின் மூலம் அவங்களோட பேசுறாங்க. வேத வசனம் வந்து விதைக்கப்பட்ட 4 இடங்கள்ல விதைக்கப்படுகிறது. வழி அருகே விதைக்கப்பட்டா அதை பறவை கொத்திட்டு போயிடும். வேத வசனத்தை கேட்டு அதை இருதயத்துல வைத்து விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவோம். அப்படி இல்லைன்னா பிசாசு வந்து அந்த வசனத்தை எடுத்து போட்டுட்டான்னா பலன் கொடாம போயிடும். இதான் முதல் இடம். 2வது இடம் கற்பாறையின் மேல விதைக்கப்பட்ட வசனம் விதை. அது வந்து வசனத்தை ஏற்றுக்கொண்டு வெயில் வந்த உடனே அது காய்ஞ்சு போயிருது, பலன் கொடாம போயிருது. அப்ப வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவங்க ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. அது 2வது நிலம். 3வது நிலம், இது முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்ட விதை வந்து விதையும் முளைக்குது, முள்ளு செடியும் முளைத்து அதை நெருக்கி போட்டுருது. இதே மாதிரி வேத வசனத்தை கேட்டு விசுவாசித்து உடனே போய் உலக காரியங்கள்ல சிக்கும் போது கவலைப்படுறதுனால, சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்கும் போது, ஐஸ்வர்யங்களுக்கு இடம் கொடுக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடும்? அந்த வசனம் நமக்குள்ள பலன் கொடாம போயிரும். அந்த வசனத்தினுடைய பலனை நம்ம பார்க்க முடியாது. 4வது நிலம் வந்து நல்ல நிலம். அது வந்து விதைக்கப்பட்ட வசனம் 100% பலன் கொடுக்கிறதா இருக்குது. அப்ப வேத வசனத்தை நம்ம கேட்டு அதை உண்மையும் நன்மையான இருதயத்துல அதை காத்து கொள்ளணும். நம்ம இருதயம் வேத வசனத்தினால நிரப்பப்படணும். அந்த வேத வசனத்துக்கு உண்மையா இருக்கணும். நல்ல இருதயமா இருந்துச்சுன்னா அது பொறுமையுடன் பலன் கொடுக்கிறதா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து விளக்க ஒருத்தன் கொளுத்துனா அதை வந்து பாத்திரத்தை வச்சு மூடியோ அல்லது கட்டிலு கீழேயோ ஒளிச்சு வைக்க கூடாது, விளக்கு தண்டின் மேல வைக்கணும். அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்த நம்ம அதை மறைச்சு வைக்க கூடாது. அதை மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறத மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். அடுத்து கேட்கிற விதத்தை குறிச்சு ரொம்ப கவனமா இருக்கணும். உள்ளவன் யாரோ அவனுக்கு அதிகமா கொடுக்கப்படும் பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை வந்து அறிந்தவர்களுக்கு இன்னும் அதிகமான வெளிப்பாடுகள் கிடைக்கும். இல்லாதவன் எவனோ அவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு பார்த்தோம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ளலைன்னா அவங்கிட்ட இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காமை துதிக்கிற ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க அறிந்து கொண்ட இந்த சத்தியத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சீஷர்களும் ஆண்டவரே பெண்களும் உம்மால் விடுதலையாக்கப்பட்ட பெண்களும் உம்மோடு கூட இருந்தார்கள். நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. நாங்களும் கூட ஆண்டவரே அப்பா உம்மோடு கூட இருக்கிறவர்களாய் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, வேத வசனத்தை எங்களுடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அது ரட்சிப்புக்கு நேரா எங்களை வழி நடத்தட்டோம்ப்பா ஆண்டவரே. மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உலக காரியங்கள்ல
கவலைப்பட்டு ஆண்டவரே வேத வசனம் பலன் கொடாமல் போகாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சிற்றின்பங்கள்ல நாங்க ஆண்டவரே ஈடுபடக்கூடாதுப்பா. நாங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. வேத வசனம் பலன் தரும்படியாய் ஆண்டவரே அந்த வேத வசனத்தை முக்கியத்துவத்தை கொடுத்து அதை இருதயத்துல ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு வழி விலகி சென்று விடாதபடிக்கு, பின்வாங்கி போய் விடாதபடிக்கு ஆண்டவரே விசுவாசத்தில் நிலைத்திருந்து பலன் கொடுக்க கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல நிலத்தை போல ஆண்டவரே வேத வசனம் எங்களுக்குள்ளாய் 100% பலன் கொடுக்கணும்பா ஆண்டவரே. உண்மையும் நன்மையுமான இருதயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அதை காத்து கொள்ள, இருதயத்தில் காத்து கொள்ள ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுமையோடு பலன் கொடுக்கத்தக்கதான ஆண்டவரே கிருபை செய்தருளுங்க ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்த நாங்கள் ஆண்டவரே அதை மறைத்து வைக்க கூடாதுப்பா. மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. மை துதிக்கிறோம். கேட்கிறதுல நாங்கள் கவனமா இருக்கணும் ஆண்டவரே. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அது போல தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்தவர்களாய் இன்னும் அநேக வெளிப்பாடுகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சத்தியத்தின் பாதையில் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. அவங்களும் வேத வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரே ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல நாங்க மற்றவர்களுக்கு உங்களுடைய அன்பை சொல்ல எங்களை பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்கள வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அவங்க வார்த்தையின் மூலம் அநேகர் இந்த நாள்ல உண்மை விசுவாசித்து ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்க எங்க கூட இருங்கப்பா. எங்களுக்கு வேண்டிய சுகம், பலன், ஞானம், கிருபை தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.